نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم بارك لنا وموالنا وأزواجنا وذريتنا وقرة أعين واجعلنا للمتقين إماما اللهم وفي ثواب போலாமா? போகலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்குவோமா? என்ன விஷயம்? இல்லை, இன்றைக்கி எல்லாம் ஃபஜர் தொழுதோம். ஃபஜர் தொழுதுட்டு அல்லாட்ட எல்லா தேவையும் கேட்டோம். சரி. பக்கத்தில் நம்ம திருச்சி வந்திருக்கிறனால பக்கத்தில் ஒரு அவுளியா இருக்காங்க, பார்த்துட்டு வரோம்னு சொல்லி வந்தோம். சரி. நாங்கள் அப்படியே வந்தோம். வந்துட்டு அங்கேயும் கையேந்தி துவா செஞ்சுட்டு போகிறீங்களே, எனக்கு அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ அல்லாட்ட அங்கே கேட்குறோம், இங்கே அவுளியாட்ட கேட்குறோமே, அது சம்மந்தமான விளக்கங்கள் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு தெளிவாக. சரி சரி சரி, நல்ல சந்தேகம். இன்றைக்கி உள்ள காலத்துக்கு தேவையான சந்தேகத்தை கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம அங்கே ஃபஜர் தொழுதுட்டு அல்லாட்ட கையேந்தோம், துவா செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்தோம், தர்காவுக்கு வந்தோம். தர்காவுக்கு வந்து இங்கேயே ஓதிவிட்டு நீங்கள் கையேந்தி என்ன செய்றீங்க, அவுலியாக்கள்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா விளைவிக்கிறேன்னா, நான் வந்து அங்கேயும் அல்லாட்ட தான் கேட்டேன், இங்கேயும் அல்லாட்ட தான் கேட்டேன், அவுலியாக்கள்கிட்ட கேட்கல. நல்லா விளைவிக்கிறேன்னு இங்கே வந்து நான் கையேந்தி துவா செய்கிறேன்னா, நம்ம அவுலியாக்கள்கிட்ட கேட்குறது தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். நான் கையேந்தமும் என்ன சொல்லுவேன், துவா செஞ்சேன், ரப்பனா லலம்னா அல்லாஹும்ம பாரிக்கலனா என்ன சொன்னேன், அல்லாவுடைய பேரை சொல்லி சொல்லி அழைக்கிறேன், அவுலியாக்களுடைய பேரை சொல்லி அழைக்கலை. நல்லா விளங்கிக்கிறேன். நிறைய பேர் இதை தப்பாக என்ன செய்கிறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க. அங்கே அல்லாட்ட கேட்குறாங்க, இங்கே வந்து அவுலியாக்களை கேட்குறாங்க. அது தவறு. அது வந்து அயோக்கியத்தனம். அது வதந்திய மக்களுக்கு பரப்பி மக்களை வந்து அப்படியே என்ன செய்கிறாங்க, வழிகெடுக்கிறாங்க. அங்கே எந்த அல்லாட்ட கேட்டோமோ அதே அல்லாட்டை தான் இங்கேயும் வந்து கேட்குறோம். இதே அல்லாட்டை தான் என்ன செய்ய போகிறோம், எல்லா இடத்துலையும் கேட்குறோம். அப்போ நம்ம நோக்கம் என்ன, எதுக்கு இங்கே வர்றோம், நல்லடியார்களுடைய அருகில் நம்ம கேட்கும் போது அல்லா என்ன செய்வான், நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானே அப்படிங்கிற ஒரு ஆசையில் சந்தோஷத்தில் தான் நம்ம வர்றோமே தவிர இங்கே வந்து அவங்கள்ட்ட கேட்கல. நல்லா விளங்கிக்கிறேன்னு. எந்த ஒரு மனுஷன் அல்லாஹ் கொடுக்காதது அவுலியா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறானோ அவன் சிறுக்கு செஞ்சுட்டான். அது யாரும் எந்த முஸ்லீமும் சொல்லவும் மாட்டான். ஒரு பச்சை பிள்ளைகிட்ட கேட்டால் கூட உனக்கு இது யாருமா கொடுத்தான்னு கேட்டால் அல்லாஹ் கொடுத்தான்னு தான் சொல்லும். புரிஞ்சுங்களா? இதை தவறுதலா சிறுக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை அநியாயமாக மக்களுக்கு மேலே திணிக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை விட்டும் நம்மளை அனைவரும் நல்லா பாதுகாக்கணும். இப்போ நம்ம வந்து அல்லாட்ட தான் கேட்டேன், ரப்பனா லலம்னான்னு சொன்னா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லியெல்லாம் சொன்னா இல்லையா, அல்லாஹ் பேரை சொல்லி தான் நினச்சேன். இவங்கள்ட்ட வந்து இவங்களுடைய பரக்கத்தை கூட்டி அல்லாட்ட என்ன செய்யணும், நம்ம தமிழில் செய்யும்போது என்ன செஞ்சோம், அல்லாஹ் அவங்களுடைய பரக்கத்தை கூட்டி எங்களுடைய வாழ்க்கையில் பரக்க செய்யலாம். பூவோட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்லடியாருடைய அருகில் நம்ம என்ன செய்யும் போது, துவா செய்யும் போது அல்லாஹ் நம்ம செய்வான், நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான். அதனால் இங்கேயும் அல்லாட்ட தான் கேட்டேன், அவுலியாக்கள்கிட்ட கேட்கல. அவுலியாக்கள்கிட்ட என்ன கேட்டேன், எனக்காடி துவா செய்யுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது, அல்லாட்ட நீங்கள் கேளுங்க, அல்லாட்ட துவா செய்யுங்க எங்களுக்காக வேண்டி அப்படிங்கிறத சொன்னேன். சரிங்களா? நம்ம வந்து கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிட முடியாது, கொடுக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. அதைத்தான் ரசூலா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதைத்தான் நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய இது போன்ற இளைஞர்கள் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சிறுக்குக்கு இங்கே வேலை இல்லை. நம்ம அல்லாட்ட தான் இங்கேயும் கேட்டோம், அங்கேயும் அல்லாட்ட தான் கேட்டோம். சரிங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை, நிறைய பேர் கபருக்கு நின்று கேட்குறாங்க, தர்காக்கள் நின்று கேட்குறாங்கள. கையேந்தி கேட்கும்போது நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் அவங்களோட கேட்குற மாதிரி தான் இருக்குது. சரி சரி. அதனால அப்படி தான் வெளியில் மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது, தர்காக்களில் ஆளுகள் கேட்குறாங்க அப்படின்ட்டு. என்னுடைய பார்வையும் அப்படி தான். நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், நீங்கள் அங்கேருந்து கையேந்தி கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ நீங்கள் அவ்வளோட்ட எதோ கேட்குறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டேன். ஆனால் மாஷாஅல்லாஹ் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் தெளிவாக இருந்துச்சு. நம்ம வந்து அல்லாஹ் அவுலியாக்கள்னால கொடுக்க முடியாது, உலகத்தில் யாருனாலையுமே கொடுக்க முடியாது. இங்கேயும் வந்து அல்லாட்ட தான் கேட்குறோம். திரும்ப அதான் சொல்கிறேன். அதனால் வந்து இது வந்து தவறுதலாக காட்சிப்படுத்தப்படுது. அதுதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளம்புவோமா? இன்ஷா அல்லாஹ் அப்படியே கிளம்பலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே நண்பர்களே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான். ஏன்னா தப்பாக காட்டப்படுது, அதை நம்ம வந்து எப்படி மக்களுடைய பார்வையை கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.